ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். நோட் எடுக்காமல் பேனா எடுக்காமல் அன்றாட நம்ம லைஃப்பில் பேசக்கூடிய இங்கிலீஷில் உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். நான் அதை அவங்க சொல்லித்தரதுனால என்கிட்ட கரெக்ஷன் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருக்கும், எனக்கு தெரியாமல் கூட இருக்கும். அதை நீங்கள் சொன்னால் நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். நான் சம்டைம்ஸ் நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஒரு நாள் கம்ஃபர்டபுள்னு எழுதும்போது எல்லை விட்டுட்டேன். ஒரு நாள் ஃபஸ்ட்டு பிலீவ்னு எழுதும்போது பிஇஎல்ஐஇவியை விட்டு பிஇஎல்ஐவின்னு போட்டேன். ஸோ அது மாதிரி நான் அவசரமாக எழுதும்போது எழுதுகிற அவசரத்தில் நான் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஒரு லெசனை சொல்லணுங்கிற அவசரத்தில் சொல்லுவேன். நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணீங்க, ஓகேலா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ் இது பார்த்தோம், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணு பார்த்தோம். இப்போ வேறு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்க, வா, போ, உட்காரு, எழுது, செய், இல்லையா? இதெல்லாம் நிறைய பேசுவோம். நம்ம வெளியில் போ இதை சொல்கிறோம், வா, போ, செய், வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், வா அப்படின்னா கம், போனா கோ, உட்காருன்னா சிட் டவுன், வெளியில் போனால் கெட் அவுட் அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேர்ட்டு கேளுங்க, வான்னா கம்மு, ஆனால் வாங்கங்கிறதுக்கு என்ன, போனா கோ, போங்க அப்படிங்கிறதுக்கு என்ன, அதை மரியாதையாக சொல்கிறதுக்கு என்ன, இல்லையா? வா, போ, இல்லையா? எழுது. இந்த வா பக்கத்தில் என்ன சேர்க்கணும், இங்க. போ பக்கத்தில் என்ன சேர்க்கணும், இங்க. எழுது பக்கத்தில் என்ன சேர்க்கணும், இங்க. அப்போ வாங்க, போங்க, எழுதுங்க, உட்காருங்க, சொல்லுங்க, இல்லையா? சொல்லு, இதை மரியாதையாக சொல்லுங்க. சொல்லுங்க அப்படிமா, இல்லையா? சொல்லுங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, வாங்க, நீங்கள் வெளியே போங்க. நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு கோமாவோட சொல்லலாம். நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படிங்கலாம். நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லையா? அப்போ எவ்வளோ கோபமாக பேசினாலும் அந்த கோபத்துலேயும் ஒரு மரியாதை இருக்கணும். வாங்க, தர கூப்பிட்டு வரமாட்டீங்களா அப்படிம்பாங்க நக்கலா சில பேர். சார் நீங்கள் போங்க, முதல்ல நீங்கள் எந்த பிரச்சனை, நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி வாங்க, போங்க, உட்காருங்க, சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுமா அப்படின்னு யோசனை பண்ணுங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. நல்லா தெரியும், வா அப்படி இதுக்கு சொல்லிடுவீங்க, என்னது கம் சொல்லிடுவீங்க, இல்லையா? இதுக்கு சொல்லிடுவீங்க போ, கோ. இதுக்கு சொல்லிடுவீங்க ரைட். இதுக்கு என்ன சொல்லுவீங்க, சே, அலிட்டல். இதெல்லாம் சொல்லிடுவீங்க. வா போலாம் தெரிஞ்சிடும். ஆனால் வாங்க போங்கிறது என்ன? ஆனால் நம்ம இதோட ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்லிடுவீங்களான்னு சொல்லி பாருங்கள். நான் இதுக்கான ஆன்சர் நான் தரத்துக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சொல்லி பாருங்கள். வாங்கங்கிறது என்னவாக இருக்கும் ஒன்று யோசிக்கிறீங்களா? யோசிங்க பார்ப்போம். போங்கிறது என்னவாக இருக்கும்? வா தெரியும், கம். போ தெரியும், கோ. எழுது தெரியும், ரைட்டு. சொல்லுங்கிறது தெரியும், சே. ஆனால் வாங்க போங்கிறது தெரியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அது ஐடியா கிடைக்குதா? ஆனால் அன்றாட நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதுதான், மரியாதையை யூஸ் பண்ணுறது, இல்லையா? சரி, இது எப்படி யூஸ் பண்ணு பார்ப்போமா? சிம்பிள், ஒரே வார்த்தை தான். என்ன அப்படின்னாக்கா, இந்த கம் போட்டிங்க இல்லையா, நம்ம வார்த்தையில் படிச்சிருப்போம் சின்ன வயசில். இங்கிலீஷில் என்ன படிச்சிருப்போம்? ப்ளீஸ். ப்ளீஸ் படிச்சிருப்போமா இல்லையா? ப்ளீஸ் என்ன அப்படின்னா தயவு செய்து. ப்ளீஸ்னா தயவு செய்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தயவு செய்து. அந்த தயவு செய்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுதான் இங்கே. வாங்க போங்கிறது வெறும் கம்னு சொன்னால் வா, ப்ளீஸ் கம்னு சொன்னால் வாங்க. அந்த ப்ளீஸை இங்கே முன்னாடியும் போட்டுக்கலாம், இல்லை கம்முக்கு பின்னாடியும் போட்டுக்கலாம். அதனால் ப்ளீஸ் கம்முன்னு சொல்லலாம், இல்லை கம் ப்ளீஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, போங்க ப்ளீஸ் கோன்னு சொல்லலாம், அல்ல கோ ப்ளீஸ்ன்னு சொல்லலாம்.
இந்த கோவுக்கும் இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கோவுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அதான் சிம்பிளான விஷயந்தான். அதே மாதிரி ரைட்னா எழுது, ப்ளீஸ் ரைட் எழுதுங்க, இல்லை ரைட் ப்ளீஸ். ஸோ இங்கேயும் போடலாம், இந்த இடத்துலையும் போடலாம். அதே மாதிரி சே இங்கே போடலாம் அல்லது இங்கே போடலாம். சொல்லுங்க, கெட் அவுட் வெளில போ, ப்ளீஸ் கெட் அவுட் வெளில போங்க, இல்லையா? கெட் அவுட் வெளியில் போ, கெட் அவுட் வெளில போ. அந்த வெளியில் போங்கிற மரியாதை சொல்லும்போது ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஎல். அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை சேர்க்கும்போது வெளியில் போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழில் உள்ள வாங்க, போங்க, உட்காருங்க, ப்ளீஸ் சிடாவுன்னு உட்காருங்க. ப்ளீஸ் டெல் மீ, சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கா, நம்ம பார்த்தோன்னே நிறுத்திட்டான், அந்த வேலையை நிறுத்திட்டான் யாரோ ஒரு ஒர்க்கரு, ப்ளீஸ் கேரி ஆன், நீங்கள் வேலையை தொடர்ந்து செய்யுங்க, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தமிழில் உள்ள வாங்க, போங்க, உட்காருங்க, சொல்லுங்க, எழுதுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் மீ எனிதிங். அந்த எங்கங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தம்னா இந்த ப்ளீஸ் தான் சொந்தம். ப்ளீஸ். புரியுதா? இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் சிம்பிளான வார்த்தை தான். யார்கிட்ட வேணால் கேளுங்க நீங்கள். தம்பி வா அப்படிங்கிறதுக்கு கம்மு, போ அப்படிங்கிறதுக்கு கோ, வாங்கங்கிறது இங்கிலீஷ் என்னப்பா, இல்லை போங்கங்கிறது இங்கிலீஷ் என்னப்பான்னு ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க, இல்லை காலேஜில் படித்து முடித்தவங்கள்ட்ட கூட கேளுங்க, சரியான ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சிம்பிளி சூப்பர்னு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் தான் பெரிய பெரிய பொக்கிஷங்கள் புதஞ்சிருக்கு. புரியுங்களா? நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் எஸ்ஏ எழுதுகிறோம், பேராகிராஃப் எழுதுகிறோம், எதை பற்றி எழுதுகிறோம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்துங்கிற ஒரு ஆங்கில கவிஞரை பற்றி எழுதுகிறோம், ரவீந்திரநாத்தாவை பற்றி எழுதுகிறோம், மகாத்மா காந்தியை பற்றி எழுதுகிறோம், மிகப்பெரிய அரசியல் தலைவரை பற்றி இங்கிலீஷ் எழுதுகிறோம், கட்டுரை எழுதுகிறோம், போயம் எழுதுகிறோம். அதெல்லாம் எழுதி தான் நம்ம 10th +2 11th நம்ம பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருப்போம். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருப்போம். இல்லை பிஇ பிடெக் என்ன டிகிரி படிச்சிருப்போம். படித்து பார்த்திங்கன்னா யாரை பற்றிலாம் நிறைய எழுதணும். ஆனால் படித்து முடித்து நம்மளுடைய அப்ளிகேஷனால் நம்மளை பற்றி நமக்கு எழுத்துல. அதான் ஹைலைட். இல்லை நம்மளை பற்றி எழுத்துல, நம்ம அம்மா அப்பா பற்றி, நம்ம அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அம்மா யார், நம்ம லைஃப்பில் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அம்மாட்ட நீங்கள் எப்படி பழகுவீங்க, அப்பா யார், அப்பாவோட கஷ்டம் என்ன, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன, உங்கள் அப்பா உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார். சரி அம்மா அப்பாவோட விடுங்க, நம்மளை பற்றி நான் யார், என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, தன்னை பற்றியே சொல்லத்தில்லை. நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் நான் ஐஏஎஸ் சிவில் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ப்ரிமினரி பாஸ் ஆகிடுறாங்க, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிறாங்க. காரணம்னா இன்டர்வியூவில் பேசணும். எதை பற்றி பேசணும், அவங்கள பற்றி சொல்லணும். டெல்மிம்பாங்க, சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. யாரை பற்றி, நம்மளை பற்றி தான். அப்போ என்ன சொல்கிறது? அப்போ நம்மளை பற்றி நம்மளுக்கு எழுதவும் தெரியல, பேசவும் தெரியல. ஆனால் நம்ம இங்கிலீஷில் 12th பாஸு, 10th பாஸு. எப்படி பாஸு? உலகத்தில் எந்த நாட்டிலையோ பிறந்து வளர்ந்த ஒரு கவிஞரை பற்றி எஸ்ஸே எழுதியிருப்போம், பேராகிராஃப் எழுதியிருப்போம். அப்படியே மெமரி பண்ணி அவங்க காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியுது, ஷேக்ஸ்பியரை பற்றி உங்களுக்கு தெரியுது, ரவீந்திரநாத் தாகூர் பற்றி உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலையே. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது? ஏன்னா அந்த இங்கிலீஷ் மனப்பாடம் பண்ண இங்கிலீஷ். இப்போ நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் பண்ணால் சின்ன சின்ன வார்த்தைகள் புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கிலீஷில் எத்தனை தடவை ப்ளீஸ் சொல்லியிருப்போம். நம்ம ப்ளீஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ப்ளீஸ்னால் தயவு செய்து, தயவு கூர்ந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ ப்ளீஸ்க்கு தயவு செய்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அதோட அதிகமாக அந்த இங்குங்கிறது தான் ரொம்ப யூஸ் ஆகுது. புரியுதா? வாங்க, போங்க, சொல்லுங்கள், உட்காருங்க, சார் வெளில போங்க, ப்ளீஸ் கெட் அவுட். கோமா கத்தும்போது கூட, ஒருத்தர் வெளியே போங்கன்னு அதட்டும் போது கூட அந்த மரியாதையை வெளியே அனுப்புறது. சார் யூ கெட் அவுட் ப்ளீஸ், வெளில போங்க. அந்த ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்லலாம், இல்லை கெட் அவுட் ப்ளீஸை முன்னையும் போடலாம் பின்னாடியும் போடலாம் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? சரி, என்ன வித்தியாசம்? தயவு செய்யுங்க வார்த்தை இப்போ அந்த மீனிங் எப்போ வரும் அப்படின்னாக்க, உங்களுக்கு உங்கள் வயசுக்கு நிகரானவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஏஜை ஒத்தவங்க, உங்கள் வயசில் உள்ளவங்க,
அவங்கள்ட்ட அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாக்க அப்போ தான் தயவு செய்கிற மீனிங் வரும். தயவு செய்து புரிஞ்சுக்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தயவு செய்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. யூ ப்ளீஸ் பிலீவ் மீ. தயவு செய்து நம்பு. உங்களுக்கு நிகரானவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வார்த்தையை அப்போ தான் என்ன வரும் உங்களுக்கு? தயவு செய்துங்கிற வார்த்தை வரும். புரியுதா உங்களுக்கு? உங்களோட வயசில் மூத்தவங்கள்ட்ட, உங்களோட ஸ்டேட்டஸில் மூத்தவங்கள்ட்ட, உங்களுக்கு வயசு 40 இருக்கலாம், ஆனால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பேசுகிறீங்க. அவர் வயசு 30, அவங்களோட 10 வயசு கம்மி, ஆனால் ஸ்டேட்டஸில் உயர்ந்தவர், ஒரு கலெக்டராக இருக்கார். அப்போ நீ அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னால் ப்ளீஸ்ன்னு சொன்னால் வாங்க போங்கன்னு அர்த்தம். சில வந்திருக்காங்க, சில டேக் யூ சீட் ப்ளீஸ் சார், உட்காருங்க சார், ப்ளீஸ் டெல் மீ சார், சொல்லுங்கள் சார். சார் அவங்கள்ட்ட ப்ளீஸ் யூஸ் பண்ணது வாங்க சார், போங்க சார், உட்காருங்க சார், சொல்லுங்கள் சார்னு அர்த்தம். உங்களோட வயதில் மூத்தவங்க அல்லது உங்களோட ஒரு பதவியில், ஸ்டேட்டஸில், லைஃப் ஸ்டேட்டஸில் யாரெல்லாம் உயர்ந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது, இல்லை ஏஜில், வயசில் மூத்தவங்க, வயசில், பதவியில், ஸ்டேட்டஸில் இப்படி ஏதாவது உங்களோட சீனியராக உயர்ந்த இடத்துல இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட ப்ளீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு என்ன அர்த்தம்? இங்கே வாங்க போங்க சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல், உங்களுக்கு நிகரானவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்கள்ட்ட யூஸ் பண்ணதான் தயவு செய்து. தயவுசெய்து நீ வெளில போ, ப்ளீஸ் கெட் அவுட். நீ அப்பா நீ தயவுசெய்து வெளில பாப்பா, நீ கொஞ்சம் தயவுசெய்து ப்ளீஸ் ஷட் அப், நீ தயவுசெய்து நீ வாயை மூடு. பெரியவங்கள்ட்ட சொன்னால் யூ ப்ளீஸ் ஷட் அப்னு சொன்னாக்க கொஞ்சம் ப்ளீஸ் யூ ப்ளீஸ் ஷட் அப், கொஞ்சம் வாயை மூடுங்க. யூ ப்ளீஸ் கீப் குவைட், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏய் நீ கொஞ்சம் அமைதியாக ஏரியா, ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னா உன் ஃப்ரெண்டு சொன்னால் அமைதியாக ஏரியா, கொஞ்சம் அமைதி, தயவுசெய்து கொஞ்சம் அமைதி, தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக ஏரியா. அவங்கள்ட்ட சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது 2 வாரம் சேர்ந்துக்கலாம். தயவு செய்து வெளியில் போங்க அப்படின்னு சொன்னால் கூட ப்ளீஸ் கெட் அவுட். பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த 2 வார்த்தையும் சேர்ந்துக்கலாம். ஆனால் நமக்கு நிகரானவங்கள்ட்ட எப்படி வாங்க போங்கன்னு பேச முடியும்? உங்கள் ஃப்ரெண்டு வரான், வாங்க சாப்பிடுங்க சொல்லுவோமா? ஏய் வா சாப்பிடு வா, இப்படி தான் சொல்லுவோம். தயவுசெய்து நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்க, அப்படி தான் சொல்லுவோம். தயவுசெய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கன்னா அந்நியன் ஆயிடுவான் அவன். இதுதான் சிம்பிளான விஷயம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஏஜ் ஒத்தவங்க நிகரானவங்கள்ட்ட சொல்லும்போது ப்ளீஸ்னாக்கா தயவு செய்து, உங்கள் வயசில் மூத்தவங்கள்ட்ட இல்லை உங்கள் ஸ்டேட்டஸில் மூத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாக்கா தயவு செய்து வரும். தயவு செய்து இங்கே வரும். தயவுசெய்து வெளில போங்க, தயவுசெய்து உட்காருங்க அப்படி வரும். இல்லைன்னா தயவு செய்து இல்லாமல் கண்டிப்பாக இங்கே வரும், வாங்க உட்காருங்க. யூ ப்ளீஸ் டெல் மீ, நீங்கள் சொல்லுங்கள். யூ ப்ளீஸ் டவுன், நீங்கள் உட்காருங்க. இப்போ கொஸ்டின் யூ ப்ளீஸ் ரைட், நீங்கள் எழுதுங்க. சிம்பிள். நீங்கள் போய்ட்டு நாளைக்கு யூ ப்ளீஸ் கம் டுமாரோ, நீங்கள் நாளைக்கு வாங்க. புரியுதா? சிம்பிளான விஷயந்தான். ரைட்டா? ஸோ அதனால் ப்ளீஸ் அப்படின்னா நீங்கள் நான் தயவு செய்யுங்கிறத விட்டுட்டு நீங்கள் யாரும் சொன்னாக்கா நீங்கள் கோவமாக தட்டுறீங்க அப்படின்னா யூ ப்ளீஸ் ஷட் அப், அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தையை போட்டுருங்க. நாளைக்கு கேட்கும்போது நீங்கள் வெளியில் போக சொன்னேன், நான் மரியாதை தான் சொன்னேன், இங்கே பாருங்கள் நான் மரியாதை நீங்கள் வெளியில் போங்கன்னு தான் சொன்னேன் அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ இந்த ப்ளீஸுங்கிற கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். நான் கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸ், நாகரிக வார்த்தைகள், சௌகரியமான வார்த்தைகள், பாதுகாப்பான வார்த்தைகள், இதில் என்ன சொன்னேன்? மேடம், சார், ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் பார்டன் மீ இது சொன்னேன். இதில் இந்த ப்ளீஸோட அர்த்தம் இதுதான். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ ப்ளீஸ் என்பது தயவு செய்து மட்டும் இல்லை, வாங்க போங்க சொல்லுங்கள், செய்யுங்க, கொடுங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். ஹெல்ப் மீனா உதவி பண்ணு. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இது உதவி பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க போங்கிறது யூஸ் பண்ணி தமிழில் உச்சரிக்க மைண்டில் நினச்சிங்கனாக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக ப்ளீஸை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி ஆகணும். புரியுங்களா? ஸோ அது மாதிரி கம்ஃபர்டபுள் வேர்ட்ஸை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், டெய்லி ஒரு எபிசோட ஒன்று பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்ட கேளுங்க, சுவாரஸ்யமாக கேளுங்க. வாங்கிறது வாங்கங்கிறது என்னடா அப்படின்னு ஃப்ரெண்டு கேளுங்க. போனா போங்கிறது என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்த அடுப்புலேயே ஒரு படத்தில் எடுத்தோடனே ஹீரோ வந்துடுவாரா, ஹீரோ எப்படி வருவார்னு பார்த்துட்டோம்னா இல்லையா, அதுபோல் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் சொல்லிக் கொடுங்க, இதுக்கு ப்ளீஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு.
ப்ளேஸை யூஸ் பண்ணும்போது திரும்ப சொல்கிறேன், ஈக்குவல் ஏஜில் வந்து தயவு செய்து தன்னோட ஏஜ்லேயோ ஸ்டேட்டஸ்லேயோ மூத்தவங்கள்ட்ட வந்து வாங்க போங்கன்னு அர்த்தம். புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்ன பண்ணுங்க, 2 விஷயம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.